குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, ஏர்போர்ட்டு, மெட்ரோ, சிபிஆர் ரோடு, சென்னை எக்ஸ்பிரஸ் ஹைவே, சென்னை பெங்களூர் ஹைவே. ஸோ இது எல்லாமே சேர்ந்து இருக்கிற இடத்துலலாம் நம்ம ப்ராஜெக்ட்டுமே லொக்கேட்டாக இருக்குது. ஒரு ஷார்ட் பீரியட், ஒரு 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக போகும். ஃபியூச்சர் மெட்ரோ நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் எங்கே வர போகுது? நம்ம சைட்லேருந்து வெளியே போனால் ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் நம்ம மெட்ரோவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இடம் வாங்கினா இடம் ஃப்ரீ அப்படி ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்க இல்லையா? கண்டிப்பாக சார். அது என்ன ஆஃபர்? எவ்வளோ இடம் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க? கண்டிப்பாக மக்களே, நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் மக்களே, நாம் நிற்கிற அடுத்த கோயம்பேடாகவும் அடுத்த மீனம்பாக்கம் மாறிக்கிட்டு இருக்க நம்ம பெங்களூர் ஹைவேஸில் ஒரு இடம் கிடைக்கிறதே கஷ்டம். நம்ம ப்ரீமியர் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு இடம் வாங்கின அதே இடத்துல இன்னொரு இடமும் ஃப்ரீயாகவே தராங்க. இந்த ப்ராஜெக்ட் நாம் நிற்கிற இந்த பெங்களூர் ஹைவேஸில் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கும் இவிபி சினிமாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் டிஸ்டன்ஸில் லொக்கேட்டாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது, இந்த ப்ராஜெக்டோட விலை, இந்த ஆஃபர் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோக்குள்ளே இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நாம் இப்போது சைட்டு கிட்ட வந்துட்டோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் ஹைவேல டிமார்ட் இருக்கு இல்லையா, இந்த டிமார்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் தான் நியூ சைட் லான்ச் பண்ணுறோம். அதுவும் சிபிஆரோட ஆன் ரோட் சைட்டாக நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம மோர் டீட்டெயில்ஸை நம்ம சைட்டில் போய் பார்க்கலாம் வாங்க. சார், நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். வீடுகளுக்கு மத்தியில் தான் சைட் போட்டிருக்கீங்க. நம்ம சைட்டு ஸ்ரீபெரும்புதூரில் கரெக்டாக எங்கே இருக்குது? ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகுதுன்னா ஸ்ரீபெரும்புதூர் சிட்டிக்குள்ளேயே, அதுவும் ஆன் ரோடுனா சிபிஆர் ரோடு 300 ஃபீட் ரோடு 10-வே ட்ராக் ரோடுக்கு ஆன் ரோட்லேயே நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்கு. சார், நான் வரும்போதே பார்த்தேன் நம்ம சைட்டுக்குள்ளே வந்து நிறைய வீடுகளை பார்க்க முடிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடுகள் வந்து நம்ம ஏற்கனவே ஃபேஸ் 1, 2ல் போட்ட வீடுகளா எப்படி? ஆமாம்மா சார், நம்ம என்ட்ரன்ஸ் நுழைஞ்சு நம்ம சைட்டு கிட்டத்தட்ட ஆன் ரோடு தான். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, இப்போ ஃபேஸ் 3. ஃபேஸ் 3யோட ப்ரீ புக்கிங்க்கு தான் இந்த வீடியோவே நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த ஃபேஸ் 3 வந்து என்ன அப்ரூவ்டு சார்? மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க? என்ன சைஸ் வந்து பிளாட் இருக்குது? கண்டிப்பாக நான் ஃபுல்லாகவே சொல்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஒரு 60 பிளாட் போட்டிருந்தோம், ஃபேஸ் 2 ஒரு 100 பிளாட் போட்டிருந்தோம், இப்போ ஃபேஸ் 3 ஒரு 65 பிளாட், கிட்டத்தட்ட ஒரு 250 பிளாட்டு கிட்ட நம்ம இந்த ப்ராஜெக்ட்டில் போட்டிருக்கோம். பிரித்து தனித்தனியாக ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 போட்டிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 அடி ரோடு, 40 அடி ரோடு, 30 அடி ரோடு, காம்பவுண்டு, ஸ்ட்ரீட் லைட்டு, பார்க்கு, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு வீடு கட்டக்கூடிய எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்கோம். பிளாட் சைஸ் சொல்லுங்கள் சார். நம்ம ப்ராஜெக்டில் ஃபேஸ் 3ல பிளாட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் வரையும் ஆல் த வேரியன்ட் அவைலபிலிட்டி இருக்குது. இடம் வாங்கினா இடம் ஃப்ரீ அப்படி ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்க இல்லையா? கண்டிப்பாக சார். அது என்ன ஆஃபர்? எவ்வளோ இடம் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க? கண்டிப்பாக மக்களே, நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ராஜெக்டில் ப்ரீ புக்கிங் ஆஃபர் அப்படின்றதால ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு வாங்கினீங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு ஃப்ரீயாகவே தரும். இது வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இல்லையா? கண்டிப்பாக சார். 1500 ஸ்கொயர் ஃபீட் மேலே வாங்கினீங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட் இடம் ஃப்ரீயாகவே தரலாம். இல்லை நீங்கள் ரேட்டாக கூட ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம சைட்டில் வந்து பிளாட்டாக வாங்கலாம். ஓகே, ஒரு கஸ்டமர் வந்து வீடாக கேட்குறாங்க, வீடு கட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக சார். நம்ம சைட்டில் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45-50 லட்சம் பட்ஜெட்லேருந்து நம்ம வீடு கட்டி கொடுக்குறோம். ஏன்னா வீடு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து லேண்ட் இருக்குது. அதில் லேண்டு சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 28-29 லட்சம் வரும். வீடு கட்டினா ஒரு 48-50 லட்சம் உள்ள 2 பெட்ரூம் வீடு ஒரு 6 மாதம் டைமில் நம்ம கட்டியே கொடுத்துட்றோம். சரி சார், இப்போ நம்ம சைட்டில் வந்து மினிமம் சைஸ் பிளாட் என்ன ப்ரைஸ் வருது? ஒரு ஆவரேஜாக ஒரு மினிமம் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 32 lakhs கிட்ட வரும் சார் நம்மக்கிட்ட. அந்த பிளாட் வாங்க டவுன் பேமெண்ட் மக்கள்கிட்ட எவ்வளோ தேவைப்படும்? கண்டிப்பாக நம்ம ப்ராஜெக்ட்டில் பிளாட் புக் பண்ணால் ஒரு 4-5 லட்சம் முன்பணம் அரேஞ்ச் பண்ணவே போதும். முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லாமே அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்ன்றதால 90% பேங்க் லோன் நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ப்ரைஸ் சார்? நம்ம ப்ராஜெக்டோட ப்ரீ புக்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2846 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட். ஒரு கஸ்டமர் வந்து நம்ம சைட்டில் வந்து இன்றைக்கி பிளாட் வாங்குறாங்க, இன்னும் ஒரு 3 வருஷம் ஒரு 4 வருஷம் கழிச்சு எந்த அளவுக்கு ஒரு growth எதிர்பார்க்கலாம் இந்த ஏரியாவில்? கண்டிப்பாக சார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, ஏர்போர்ட்டு, மெட்ரோ, சிபிஆர் ரோடு, சென்னை எக்ஸ்பிரஸ் ஹைவே, சென்னை பெங்களூர் ஹைவே. ஸோ இது எல்லாமே சேர்ந்து இருக்கிற இடத்துலலாம் நம்ம ப்ராஜெக்ட்டுமே லொக்கேட்டாக இருக்குது. ஒரு ஷார்ட் பீரியட், ஒரு 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக போகும். நம்ம சைட்லேருந்து கரெக்டாக குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து எவ்வளோ தூரம்? கண்டிப்பாக சார். நம்ம சைட்லேருந்து 2 வேவாக போகலாம் சார். நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாகவும் போகலாம், தண்டலம் வழியாகவும் வரலாம். 2 பக்கம் ஆக்சஸ் வரும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ட்ராவல் டிஸ்டன்ஸில் நம்ம சைட்டை ரீச் பண்ணிக்க முடியும் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. எதிர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு புது மெட்ரோ வருது இல்லையா, பரந்தூர் போகிற ஸ்ரீபெரும்புத்தூர் டு பரந்தூர் போகிற மெட்ரோ ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் டிஸ்டன்ஸில் ரீச் பண்ணிக்க முடியும். ஹைவே நம்ம மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஆன் ரோடில் நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்கு. சிபிஆர் ரோடு, அந்த ரோடு எங்கேருந்து வருது அப்படின்னா மகாபலிபுரம் டு காட்டுப்பள்ளி 800 டோலுக்கு போகிற ரோடு தான்.
எண்ணூர் காட்டுப்பள்ளி போர்ட்டுக்கு போகிற ரோடு தான். அந்த ரோடை ஒரு 2 நிமிஷத்தை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நம்ம சைட்டுக்குள்ளேருந்து போகிறது, அதுவும் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 நம்ம ப்ராஜெக்டை கடந்து போனால் மெயின் ரோடு வந்துடும். சரி, எல்லாமே வந்து பக்கம் தான் இல்லையா? கண்டிப்பாக சார். நம்ம சைட்லேருந்து கரெக்டாக பரந்தூர் எவ்வளோ தூரம் வர? கரெக்டாக நம்ம சைட்லேருந்து ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்கன்னா பரந்தூர் நியூ ஏர்போர்ட், நியூ மீனம்பாக்கத்தை நீங்கள் ரீச் பண்ணிக்க முடியும். சரி, கிலோமீட்டர்னா எவ்வளோ வரும்? அப்ராக்சிமேட் சொல்லணும்னா நம்ம சைட்லேருந்து கரெக்டாக ஒரு 22 கிலோமீட்டரில் நம்ம பரந்தூர் ஏர்போர்ட்டை ரீச் பண்ணிக்கலாம். அது போக 22 கிலோமீட்டர்னு பார்க்காதீங்க, புது எக்ஸ்பிரஸ் ஹைவே போட்டிருங்க. ஹைவேஸில் போனோன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான் ட்ராவல். சரி, நம்ம சைட்டுக்கு லெஃப்ட் சைடில் போனால் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போயிடலாம், ரைட்டில் போனால் பரந்தூர் நியூ ஏர்போர்ட்டுக்கு போகலாம் இல்லையா? ஃபியூச்சர் மெட்ரோ நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் எங்கே வர போகுது? நம்ம சைட்லேருந்து வெளியே போனால் ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் நம்ம மெட்ரோவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம சைட்டு வாசலே வந்து சிபிஆர்ஆர் ரோடு தான் கிராஸ் ஆகுது இல்லையா? அந்த ரோடு ஒர்க் வந்து இப்போ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. அந்த ஒர்க் வந்து முடிஞ்ச உடனே எந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கும்? கண்டிப்பாக சார், முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒர்க் ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்ஸில் முடிஞ்சிடும். இந்த டைமிங்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் உண்டு. இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 1 இயர் 1.5 இயருக்குள்ளே கண்டிப்பாக டபுள் த அமௌண்ட் ரிட்டர்ன் வரதுக்கு நாங்கள் கேரண்டி. சரி, அப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக இடம் பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம சைட்டில் இடம் வாங்கலாம் இல்லையா? ஆமாங்க சார். அதுவும் டபுள் லாபம் கிடைக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார், ஆமாம் சார். இப்போ இன்னைக்கு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இன்றைக்கி குத்தம்பாக்கத்துலையோ மீனம்பாக்கத்துலையோ கோயம்பேட்டிலையோ இன்றைக்கி இடம் வாங்க முடியுமா? 100% வாங்க முடியாது. அப்போ தவற விட்டவங்களுக்கு இன்னொரு அரிய வாய்ப்பு தான் நம்ம ஸ்ரீபெரும்புதூர். சரி.